தம்பி பையன் போற மாதிரி தெரியுது. தம்பி பையா வாடா கண்ணு, எங்கடா பாரு வாடகைங்க. வந்து போ வா. வா 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 வாடகைன்னு போ வா. ஏனுங்க கூப்பிட்டீங்க? சட்டு புட்டுன்னு என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க அப்பனுக்கு சோறு கொடுக்க போகணுமாக்கும். ஏன்டா அவங்க பெரிய பண்ண மரியாதையெல்லாம் பெருசு பெருசுன்னு கூப்பிட்டு இருக்கிற? இப்படித்தான் கோத்தாங்க அப்ப மடக்கி விட்டாங்களாக்க? ஏனுங்க வருஷம் உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பெருசு பெருசுன்னு கூப்பிடுவேன். நீங்க என்ன புதுசா பேசுற மாதிரி பேசுறீங்க? சரி வா, வீட்டுல கார் தண்ணி குடிச்சிக்கிட்டு போல வா. எங்க அப்பனுக்கு சோறு கொடுக்க போகணும். எங்க அப்பா பட்னியில கிடப்பான். உங்க அப்பா ஒன்னா சாப்பிட ஒரு நேரம் சாப்பிட செத்தோன்னு போக மாட்டேன். வா, எங்க அப்பன் திட்டுவானுங்க பெருசு. வா போலாம். நீ வேற நீ இல்ல எங்க அப்பா கூட பேசணும்னு சொல்லிட்டாருங்க. அவங்க சொன்னான்னு சொல்லி நீ பேசாம போனா அது நல்லா இருக்குமே பெரியமா பார்த்து. ஏதோ எங்க அப்பனுக்கும் உனக்கும் சண்டையாமா? அதுங்காட்டி எங்க அப்பா எடுத்துட்டு போகுது. நீயே இப்படி தொப்பை வளர்த்து வச்சிருக்கிற. அது ஏன் கேட்கற பெருசு? காலேஜில் ஃப்ரைட் ரைஸா கொடுத்து உடம்பு இப்படி ஆகி போச்சு. ஏன் இந்த மசாலா எப்படி வளர்த்து வச்சிருக்க? அது ஸ்டைலு. ஸ்டைலா? இப்படியா யாரும் ஸ்டைல் வைக்கிறதுனா ஒண்ணு? ஆமா, மாடு தண்டி இருக்குது. நீ முதல்ல உட்காரு. படிப்பெல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கா? விவசாயத்தை பத்தி பெரியப்பா. விவசாயம் அக்ரியா? ஆமா பெரியப்பா. சரி, நான் உனக்கு கேள்விப்படாதால உண்மையா? என்ன ஏதோ அந்த களத்து வேலைக்கு போகும்போது காளியம்மா, ஆமா, அதுக்கும் உங்களுக்கு சண்டையாமா? அது ஏதோ பஞ்சாயத்துல புகார் கொடுத்து சொல்றாங்க, ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? அது ஒன்றும் இல்லை. என்ன காளியம்மா வேலைக்கு வந்தா காலையில் வந்தவொடனே 5 மணிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வேலை செய்கிறது எப்போ பழக்கம். இப்போ அப்படி இல்லை. இப்போ 100 நாள் வேலைக்கு போகிறவங்க காலையில் போகிறாங்க, போய் ஒரு 10 மணி ஆகுது கையெழுத்து போடுறாங்க. 10 மணி வரைக்கும் அவங்க அது இதுன்னு பார்த்துட்ருக்குறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க, 2 செடியை வெட்டுறாங்க. உடனே அது ஒரு இது டீ டைமுக்கு ஓடியாந்துடுறாங்க. வர்றாங்க, கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, போகிறாங்க. இதுதான் டைம் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. 2 மணிங்கிறது 3 மணியோட முடிச்சு போட்டு அவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி எனக்கு வேணும், நீங்கள் வந்து காட்டில் களை எடுத்தால் அந்த சம்பளமாக கொடுத்தா பத்தாது, எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும். நான் வந்து 3 மணி வரைக்கும் தான் நானும் வேலை செய்வேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ஒரே பிடிவாதமாக நிற்குதுக்கண்ணு. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு? என்ன இதுக்கு போய் பஞ்சாயத்தில் போய் புகார் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ காலம் நம்ம காட்டில் தானே வேலைக்கு வந்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு 100 நாள் வேலை வரவும் இப்போ நம்மளையெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போய் பஞ்சாயத்தில் போய் புறாது கொடுத்துருக்க. அப்படி இதெல்லாம் நல்லதுக்காக என்ன? அதெல்லாம் பெருசாக சண்டைங்கிற என்னத்தை நான் பண்ணுறது? இப்போ நான் எங்கே போய் யாரை போய் கூப்பிட்றது? சரி பெரிய அப்படி கிளம்ப உட்காராஜாண்ணே. இவன்கிட்ட இன்னும் 2 கேள்வி கேட்குறேன். ஒரு வெண்டைக்காய் செடிக்கு எவ்வளோ யூரியா வைக்கலாம்? நான் இன்னும் யூரியா வந்து ஒரு 10 கிராமுக்கு போடணும். அடப்பா, எப்படி போடுவேன்? அதை வேற சுற்றி போடணும். வேற சுற்றி போட்டால் செடி கருகி போயிருந்தா முட்டா பையில. செடியை சுற்றி 3 இன்ச்சு தள்ளி போட்டேன்னா தான் செடி நல்லா இருக்கு. அது படிச்சதால சொல்லித்தரமான கேனைன்னு சொல்றியாக்கும். அவனுக்கு சொல்றான்னு சொல்லி நீ செஞ்சா செடி கருகி போயிருந்தா. இவ்வளவு நாய் மடிக்கிறியே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா நீ? சொல்லு. நீ களைக்கொல்லி அடிக்கிறல்ல செடிகளுக்கெல்லாம், ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு மருந்து போடுவ நீ? 60 மில்லி. 60 ml போட்டா 100 ml போடணும். முட்டாப்பாயில 100 மில்லி அடிச்சேன்னா எல்லாமே கறி நாசமா போயிருந்தா. எவன்டா விவசாயம் கத்து கொடுத்தா? காலேஜ்ல படிச்சுன்னா இப்படி படிச்சு விவசாயம் பார்த்தா கிழிஞ்சு போயிரு. கிழிஞ்சு உன்னை எல்லாம் வச்சு எப்படிதான் எருமை மேய்க்கிறது நானு?
எப்படி விவசாயம் கற்றுக்கிட்டு வந்தியா போய்? ஆமா, படிச்சுட்டு மாடா மேய்ப்பாங்க. அப்புறம் என்னென்ன படிக்க போன நீ? விவசாயத்தை படிச்சா விவசாயம் தான் பார்க்கணும். அதை விட்டு மாடு மேய்க்க பார்ப்பாங்களா யாராச்சும்? விவசாயத்தை பத்தி ஓரளவு தெரியலையே உனக்கு? இயற்கை தாண்டா எவ்வளோ நல்லது. இன்னைக்கு பாரு அப்போ எப்படி இருக்கிற பாரு பெரியப்ப, நீ தான் இருக்கிற. என்ன உடம்பு என்ன இது இப்படியா வச்சிருப்பாங்க உடம்ப? காட்டில் இயற்கை உரம் போட்டால் அதனுடைய விளைவுகள் எல்லாத்துக்குமே நல்லது, நல்ல சத்து கிடைக்கும். அதே சமயம் இந்த கெமிக்கலை கொண்டு வந்து உள்ளே போட்டேன்னா வரும் சந்ததிகள் வந்து பல நோய்கள் வருது. இன்னைக்கு பாரு சுகர், எவனுக்கெல்லாம் சுகர் வருது. இப்படி இருக்கிற காலத்தில் நீ போய் இந்த உரத்தை போடுற அந்த உரத்தை போடுறேன்னு போட்டேன்னா விவசாயம் அழிஞ்சு அது நாசமாக போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இயற்கை உரம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்ல சத்தை கொடுக்கும், எந்த ஒரு கெடுதலும் கிடையாது உடம்புக்கு. ஆமா, நீ சுகர் ஜனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகமா இருக்கு. நம்ம செல்வி ரமேஷ் இருக்கான்ல, அந்த சின்ன பையனுக்கு சுகரா? ஆமா, இப்படி கெமிக்கலை போட்டு ஏத்துனா அப்புறம் என்ன சுகர் வராம என்ன வருமாமா? என்ன வெறிப்பு நீ போட்டு கணக்கு குழப்பற. அடா, இன்னைக்கு வந்து இயற்கை தாப்பா என்னைக்குமே அழிவில்லாத பொருள். என்ன இந்த மாதிரி உரத்தை போட்டு அதை போட்டு இருக்கிற உடம்பெல்லாம் ஒண்ணுக்கு இல்லாம பண்ணி நாசமாக போகிறதுக்கு இயற்கை உரத்தை தேடி வந்து விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் பூரா நல்லா இருக்கலாம்னு எண்ணம். நான் உங்கள் வயசு பையனுக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் இயற்கையாக பண்ணுங்க. இந்த கெமிக்கலை போட்டு ஏன்னா மண்ணைய மனுஷனை நோயாளி ஆக்குறதுங்க. சரி பெரியப்பா, அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கிளம்புறேன். சரிதான் அவனை பெரியப்பா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிங்க பெரியப்பா. போயிட்டுங்க பெரியப்பா. சரிப்பா, பார்த்து போ.